ஐயங்கண்ணனார், தென்காசி மாவட்டம். மக்களில் ஒருவனாகிய நான் எனது கருத்து, நல்ல தமிழக முதலமைச்சர் யார் என என்னுடைய கருத்தை பதிவிடுகிறேன். தமிழகத்தில் உள்ள 10 ஆறுகளில் குறைந்தது புதிய 5 தடுப்பணைகளை கட்டி ஒவ்வொரு தடுப்பணைக்கும் 2 கால்வாய்கள், வெள்ள வடிநீர் கால்வாய்கள் 500 கனஅடி வீதம், குறைந்தது 500 கனஅடி வீதம் செல்லக்கூடிய, வினாடிக்கு செல்லக்கூடிய புதிய கால்வாய்களை அமைத்து ஒரு கால்வாய்க்கு 50 குளங்கள் பாசனத்திற்கு இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறாக 10 ஆறுகளில் தடுப்பணை அமைப்பதன் மூலமாக புதிதாக 40 லட்சம் ஏக்கர் பாசன வசதி புதிதாக பெறப்படும். இதன் மூலம் 4000 முதல் 40,000 டன் புதிய விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் குறைந்தது 40 கோடி ரூபாய் புதிதாக மக்களுக்கு வருவாய் கூடும். இவ்வாறு ஒரு திட்டத்தின் மூலமாக குறைந்தது ஒரு 10 லட்சம் மக்களை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக நெல், கரும்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கு, பணப்பயிர்களுக்கு இப்போது அரசாங்கம் சமீபத்தில் 10 ஆண்டுகளுக்குள் ஆதார விலை நிர்ணயம் செய்துள்ளது. அதை போல அனைத்து காய்கறிகளுக்கும், அனைத்து தானியங்களுக்கும் ஆதார விலையை நிர்ணயம் செய்யும் முதல்வரே மக்களின் முதல்வர். அடுத்ததாக மழையில் வீணாக போகும் தானியங்களை காப்பாற்ற ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு பெரிய நெல்குடோன் 5 கோடி ரூபாய்க்கு கட்டக்கூடிய முதலமைச்சரே மக்களின் முதலமைச்சர். அடுத்ததாக புதிய ரயில் வழித்தடங்களை தமிழகத்தில் அமைப்பவர் மக்களின் முதல்வர். அடுத்ததாக தமிழகம் முழுவதும் மீன் பொருட்களை மக்களுக்கு எளிதாக குறைந்த விலையில் கொண்டு சேர்ப்பவரே மக்களின் முதல்வர். இறால் கூட கேட்ட இடத்தில் கிடைக்கும்படி செய்பவர் மக்களின் முதல்வர். அடுத்ததாக பயண நேரத்தை குறைப்பதற்காக புதிய போக்குவரத்து வசதிகளை செய்பவர் மக்கள் முதல்வர். அடுத்ததாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கும் சரக்கு போக்குவரத்தை துரிதமாக நூதன முறையில் விரைவாகவும் குறைந்த நேரத்திலும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முதல்வர் மக்களின் முதல்வர். இதன் மூலம் விலைவாசி குறைக்கப்படும், விலைவாசி கட்டுப்படுத்தப்படும். ஆதார விலை நிர்ணயிப்பதன் மூலமாக காய்கறி விலை ஏற்ற இறக்கங்களின் மூலமாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தடுக்கப்படும். இதையெல்லாம் செய்பவர் மக்களின் முதல்வர். கல்விக்கு கடன் கொடுப்பவர் மக்களின் முதல்வர். புதிய வகையான தொழில்நுட்ப அறிவியல் சார்ந்த படிப்புகளை அறிமுகம் செய்பவர் மக்களின் முதல்வர். இப்படிப்பட்ட மக்களின் தலைவனாக தற்போதுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருவாரா என்பது தற்போதைய கேள்வி, மக்களின் ஒருவராக நான் கேட்கும் கேள்வி. ஆக ஊழலை தடுக்க, லஞ்சத்தை தடுக்க கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும். தேர்தலுக்கு பறக்கும்படை இருப்பது போல் பள்ளியில் மாணவர்கள் பரீட்சை எழுதும்போது அவர்களை கண்காணிக்க பறக்கும்படை இருப்பது போல் அரசு அலுவலகங்களுக்கு ஏற்கனவே விஜிலன்ஸ் இருக்கிறது. இருந்தாலும் அதில் ஒரு சிறப்பு படையை அமைப்பவர் மக்களின் முதல்வர். எந்நேரமும் எக்கணமும் எதுவும் நடக்கலாம் என்ற பயம் ஊழியர், அரசாங்க ஊழியரோ தனியார் ஊழியரோ எவரோ அவருக்கு இருக்குமானால் லஞ்சம் குறைக்கப்பட ஆரம்பித்து லஞ்சம் தவிர்க்கப்படும் சூழல் தமிழகத்திற்கு வரலாம். இதை செய்யக்கூடியவர் மக்களின் தலைவன், மக்கள் முதல்வர் என அழைக்கப்படுவார். ஊழலும் லஞ்சமும் இல்லை என்றால் நாட்டில் வருமானம் பெருகும், கஜானா நிறையும், அதிகப்படியான நிதியை ஒதுக்கக்கூடிய திட்டங்களும் நிறைவேற்றப்படும். சிறு சிறு திட்டங்களாக நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படும். இதையெல்லாம் செய்வதற்கு பொறுப்பில் இருப்பவர் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழித்தே ஆக வேண்டும். இதை செய்பவர் மக்களின் முதல்வர், மக்களின் தலைவர். ஆக